Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான லஞ்ச் மெனு தான். உருளைக்கிழங்கு சாதமும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான cauliflower 65 தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம். நாம வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல cauliflower 65 மசாலா பவுடர் நிறைய எப்படி அரைச்சு வச்சிக்கிட்டு அதுல இருந்து எப்படி வந்து 65 பண்ணனும் அப்படிங்கற ரெசிபி போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சிம்பிள் லஞ்ச் மெனு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சாதத்தை குக்கரில் வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பாசுமதி அரிசியில் தான் இந்த சாதம் செய்ய போகிறேன். இதோட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை எடுத்து நல்லா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து எண்ணெயும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லா பொலன்னு வெந்து வந்துடும். இது இல்லைனா மற்ற அரிசியில் கூட நம்ம செய்யலாம். இப்போ இந்த சாதத்தை வந்து ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்துக்குள்ளே நம்ம இப்போ ஒரு பொடி பொடிச்சுக்கலாம் இந்த சாதத்துக்கு. அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து வேர்க்கடலையை வறுத்ததுக்கு அப்புறமா தோலை வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க. தோலோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை ஆகிடும். இப்போ இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதிகமாக சேர்க்க வேண்டாம், சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக வந்து பொடிச்சு எடுத்து வச்சுடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு அடுத்து cauliflower 65க்கு நம்ம மேரினேட் பண்ணோம். அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ cauliflower 65க்கு நான் எடுத்துருக்கிறது 150 கிராம் அளவுள்ள காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு 2 கப் அளவுக்கு இருக்கும். முதல்ல இதை வந்து பிளான்ச் பண்ணிக்கோங்க. அதாவது கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து வடித்து எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா கார்ன் ஸ்டார்ச் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும். இதுக்கு கோதுமை மாவு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இது வந்து நிறத்துக்கு தான் சேர்த்துருக்கிறேன், காரம் அவ்வளோவா இருக்காது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி அதே அளவு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பொடி இருக்குதோ, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே பிளான்ச் பண்ணுறப்போ உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் எதுவுமே நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியிலையும் எலும்புச்சம்பழ சாறுலையும் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு இன்னுமே தண்ணியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னொரு 1 டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து அதிகமாக மாவு போட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து வறுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு 30 நிமிஷம் மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். சாதம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுத்து சேர்க்குறனால கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு பாதி பெருங்காய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே வந்து ஒரு 10 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சின்ன பல்லாக இருக்கிறனால முழுசாக சேர்த்துருக்கிறேன், பெருசாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை மிதமாகவே வச்சு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்து வரணும், ரொம்ப வந்து செவக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதத்துக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சாச்சு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எதுவுமே
எப்போவுமே மசாலா பொடியெல்லாம் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும். அதனால் தீயை மிதமாகவே வச்சுட்டு மூடி வச்சு வேக விடுங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடியில் மட்டும் கருப்பாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடி சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப முழுசாக வேக விட வேண்டாம். இப்போ இதில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி தூளும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் செட்டிநாடு மசாலா பொடியும் போட்டிருக்கிறேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ போட்டுட்டு மிதமான தீயிலே நல்லா கிளறி விடுங்க. வேணும்னா கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு கூட வேக விடலாம். ரொம்ப அதிக தீயில் வச்சிங்கன்னா மசாலா கருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1 டீஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊற்றி இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆக்கிக்கோங்க. நான் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தான் நான் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, வேர்க்கடலை பொடி, அந்த பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பொடி போடுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், உருளைக்கிழங்கு சாதத்தோட டேஸ்ட்டு. இது போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் கிளறிக்கிட்டு இருக்க வேண்டாம். கலந்ததுக்கு அப்புறமே நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சிடுங்க. தீயை மிதமாலாம் வைக்க வேண்டாம், லோ ஃபயர்லேயே நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உடனே கிளறி கொடுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா கிளறி கொடுத்துக்கலாம். தீயை எக்காரணத்தையும் குறைச்சி வச்சு வேக விடாதீங்க, அப்போ ஒரு மாதிரி சதன்னு காலிஃப்ளவர் 65 உங்களுக்கு ஆகிடும். இது ஒரு மிதமான தீயில் நல்லா செவந்து மொறுன்னு ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, சலசலப்பும் அடங்கிருச்சு. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த சமயத்தில் எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் டவலில் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் 65ம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த உருளைக்கிழங்கு சாதத்தையும் அதே மாதிரி காலிஃப்ளவர் 65ம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.